மத்திய பட்ஜெட்டை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் சென்னை சைதாப்பேட்டையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். கள நிலவரங்களை பதிவு செய்யுங்கள். மத்திய அரசினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது தமிழ்நாடு முதலமைச்சர் சில எதிர்பார்ப்புகள் இருப்பதாக பட்ஜெட் தாக்கல் செய்த முன்பாகவே எதிர்பார்ப்பை தெரிவித்து ஒரு பதிவு வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து மத்திய பட்ஜெட்டில் எந்த ஒரு அறிவிப்பும் தமிழ்நாட்டிற்காக நலனுக்கு முன்னிறுத்தி இல்லை என்று சுட்டிக்காட்டி அதனைத் தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு திமுகவுடைய கூட்டணி சார்பாக வெளியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பிலும் திமுக கூட்டணி கட்சி சார்பிலும் 1500 இடங்களில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாவட்டங்களுடைய தலைநகர் மட்டுமின்றாது ஒவ்வொரு கிராமங்களும் நடத்துவதற்கு திமுக தலைமை ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்துள்ள சூழல்ல கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து இந்த போராட்டம் தரப்பு நடைபெற்று வருகிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி என்பது சென்னை சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய வேலுச்சேரி பிரதான சாலையில திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. இந்த பகுதிக்குள்ளாக கூடியிருக்கிறவர்கள் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு கடந்த நிதிநிலை அறிக்கையில் 2026-27 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ததில் தேர்தல் காலம் வருவதில் மனதில் வைத்தும் கூட எந்த வகையிலுமான ஒரு நலத்திட்டங்களை கொடுக்கவில்லை என்ற குற்றம் சாட்டி அவருடைய கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். அதே போன்று குறிப்பாக முதலமைச்சர்களும் பல முறை தமிழ்நாட்டுக்கு தேவையான என்று கூறிவிட்டதாக சிலவற்றை குறிப்பிடுவார். அந்த வகையில் 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாநில அரசினுடைய நிதியை அதிகம் ஒதுக்கீடு செய்யும் வகையில் திருத்தம் கொண்டு அதே போன்று மகாத்மா காந்தியை அந்த திட்டத்திற்கான பெயர் நீக்கியது. குடிநீர் சொல்லக்கூடிய அனைவருக்கும் குடிநீர் வசதி கொண்டு வரக்கூடிய மத்திய அரசுடைய ஜல்ஜீவன் திட்டத்திற்கு தமிழ்நாட்டுக்கு வரைக்கும் போதுமான நிதி ஒதுக்கப்பட என்ற குற்றச்சாட்டு. அதே போன்று 100 நாள் வேலை திட்டத்திற்கு இதுவரையும் கொடுக்கப்பட வேண்டிய நிதியுடைய நிலுவை, அதே போன்று கல்வி நிதியில் இதுவரையும் தரப்படாத நிலுவை என ஒவ்வொரு துறையிலும் தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு தர வேண்டிய நிதி எவ்வளவு என்பதை சுட்டிக்காட்டி இந்த ஆர்ப்பாட்டம் அவருடைய முழக்கங்கள் எழுப்பப்படுகின்றன. அதே போன்று மத்திய அரசுக்கு துணை போகக்கூடிய வகையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக கட்சி அதற்கு துணை போகும் வகையில் அமைந்திருப்பதால் அதிமுக கண்டிப்பதாக கூறி திமுக கூட்டணியினர் அதிமுகவுக்கும் இந்த கூட்டத்தில் கண்டனங்களை எழுப்பக்கூடியதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் இந்த போராட்டத்தில் திமுகவுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பல்வேறு கட்சியினர் கலந்து கொண்டிருக்கிறார். அதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், அதே போன்று தமிழ் காங்கிரஸ் உள்ளிட்டவர்களும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அது மட்டுமல்ல, ஒரு திட்டமாக அவர் படித்து சொல்லிக் கொண்டே வருகிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மாணிக்கம். 4 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.